இந்த வீடியோவில் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அணுக்கருவியலின் தந்தை ஹெச்.ஜே. பாபா. வேர்ல்டு நர்ஸ் டே மே 12. தலைமைச் செயலாளர், அதாவது தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா. தமிழகத்தின் சபாநாயகர் அப்பாவு. இந்தியாவின் இணைப்பு மொழி எது? ஆங்கிலம். கொரோனா வாரியர்ஸ் திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எது? மத்திய பிரதேசம். மறைசெழித்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று கூறியவர் யார்? தயானந்தர். ஆரிய சமாஜம் என்பதில் ஆர்யா என்பதன் பொருள் அறிவார்ந்தோர் அமைப்பு மற்றும் கடவுளின் குழந்தை அப்படின்னு இரு பொருள்கள். உலக மனிதாபிமானத்தை ஆன்மீகம், அரசியல் ஆகியவற்றுடன் இணைத்து பரந்த மனித மதத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் என்று கூறியவர் யார்? சீல். ராஜாராம் மோகன் ராய் உலகிலேயே முதன்முறையாக சமய ஒற்றுமையை மற்றும் உணர்ச்சியை உண்டாக்க பாடுபட்டவர் என்று கூறியவர் யார்? சர்மோனியர் வில்லியம். சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வாய்மையே வெல்லும். இந்த சத்தியமேவ ஜெயதே என்ற இந்த வார்த்தையானது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? உபநிடதம், அதாவது முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என அழைக்கப்படுபவர் யார்? ராமகிருஷ்ணர். இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயேங். அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் முறையே 38, 70 மற்றும் 25. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது? வேலூர். நேதாஜி என்னும் பெயரில் இதழை நடத்தியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்த நேதாஜிங்கிறது ஒரு வார இதழ். இதனை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? முத்துராமலிங்க தேவர். முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என கூறியவர் யார்? பல்கிவாலா. முதல் தனிநபர் சத்தியாகிரகம் என்ற பெருமைக்குரியவர் யார்? வினோபாபாவே. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதினை 62 64 உயர்த்திய சட்ட திருத்தம் எது? 104. தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளனர்? 26. ராஜ்யசபாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 18 பேர். எந்த ஆண்டு கேபினட் செயலாளர் பதவி இந்தியாவில் உருவாக்கப்பட்டது? 1950. அயனோஸ்பியரின் டி அடுக்கு அமைந்துள்ள இடம் 60 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை. தெலுங்கானா மாநிலத்தில் மொத்த சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 119. இந்தியாவில் எதிர்நீர் மின்னோட்டம் எந்த பருவகாலங்களில் உண்டாகிறது? குளிர்காலம். உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது 52 நிமிடங்கள் தாமதமாக. இந்தியாவின் இறால் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? நெல்லூர் மாவட்டம். வடக்கே கிரீன்லாந்திற்கும் தெற்கே நியூபவுண்ட்லேண்டிற்கும் இடையே உள்ள கடல் கொப்பரை லாப்ரடார் கொப்பரை என்று அழைக்கப்படுகிறது. வாழையும் கமுகுவும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என கூறும் நூல் அகநானூறு. கரங்கு இசை விழவின் உரந்தை என கூறும் நூல் அகநானூறு. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முன்துறை என கரூர் நகரை குறிப்பிடும் நூல் அகநானூறு. கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை என தூத்துக்குடி மாவட்டத்தினை குறிப்பிடும் நூல் ஐங்குறுநூறு.
இன்றைய கர்நாடக இசை தோன்றிய காலம் சோழர்களின் காலத்தில். மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணி அல்லாதது வறுமை. இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது? கார்பெட் தேசிய பூங்கா. எந்த அரசியலமைப்பு திருத்தம் வாக்கு செலுத்துவதற்கான வயது வரம்பு 21 18 குறைத்தது? 61வது. பியோஃபோர்ட் அளவை எதனை அளக்க பயன்படுத்தப்படுகிறது? காற்றின் வேகத்தினை அளக்க. ஆசியாவின் பெரிய சமவெளி எது? மேற்கு சைபீரியன் சமவெளி.